இப்போ இந்த சபரிமலை மாலை போட்டு போறோம், அந்த அந்த ப்ராசஸ் இருக்கு சரிங்களா. இப்போ அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஏன் எல்லாரையும் சாமின்னு கூப்பிடுவோம், இந்த இருமுடி கட்டுறதுல ஒரு மாபெரும் ரகசியம். ஸோ அது ஏன் அந்த தேங்காயில இருக்கிற சின்ன ஓட்டையை போடுறாங்க, ஏன் தேங்காவை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏன்னா எதிர்பாலினத்தை நான் தேவையில்லாம ஈர்த்திடக்கூடாது. அந்த மனமாகப்பட்ட அந்த கடினமான ஒரு பொருளை நான் தாண்டி உள்ள போயிட்டேன்னா, அப்போ அந்த தேங்காயில இருந்து அப்ப நான் அந்த அமுதை எடுத்து நெய் ஊற்றி எடுத்துட்டு போறேன். அது என்ன ரகசியம்? பரம்பொருள் என்ற இறைவன் என்றும் நிலைத்தவன். மனம் சரணகோஷம் கும்பலா போடும் பொழுது பக்தியில இருக்கிறவங்கள உத்து நோக்கினீங்கன்னா, உத்து பார்க்கும்போது என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். அன்பே சிவம், மனமே குரு. நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இது என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுக்கு சமர்ப்பணம். ஆத்மா வணக்கம். இன்னொரு நேம் கோகுல கிருஷ்ணன். நான் ஊரை பக்கத்துல இருந்து வரேன். இப்போ கார்த்திகை மாசம் ஆச்சுன்னா நம்ம சபரிமலைக்கு மாலை போடுறோம். மாலை போட்டு ஒரு மண்டலம் விரதம் இருக்கும். விரதம் இருந்து மலைக்கு போயிட்டு அந்த 18ஆம் படி ஏறுறோம். 18 படி ஏறி போனதும் நமக்கு கடவுள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தத்துவமசின்னு எழுதியிருக்கு. அப்படின்னா என்னது, அது எதுக்கு 18 படி வச்சிருக்காங்க? கரெக்டா 15 வச்சிருக்கலாம், 16 வச்சிருக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு பின்னாடி ஏதாவது அர்த்தம் இருக்குங்களா அது 18 படி இருக்கிறதுக்கு? இப்போ இந்த சபரிமலை மாலை போட்டு போறோம், அந்த ப்ராசஸ் இருக்கு சரிங்களா. இப்போ அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ம முன்னேற்றத்திற்கான ஒரு பயிற்சி. இப்போ நார்மலா ஒருத்தனை ஒரு 48 நாள் நீ விரதம்னு ஒன்று இருக்கணும். ஒரு பச்சை தண்ணியில தான் குளிக்கணும், தரையில தான் படுக்கணும், உன் பொண்டாட்டி கூட சேரக்கூடாது, சைவம் தான் சாப்பிடணும், அதுவும் நைட்டில் டிஃபன் தான் சாப்பிடணும்னு சொல்லுவோம், மாலை போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடணும், டெய்லி நீ பூஜை பண்ணணும்னு சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாலைன்னு ஒரு விஷயம் போட்டு, இந்த ஐயப்பன் என்ற ஒரு கடவுள் இருக்காரு, ஒரு காட்டில் இருக்காரு, காட்டு மிருகங்கள் இருக்குது. ஸோ ரொம்ப சக்தியை மெயின்டைன் பண்ணணும் அன்ட்டு சொல்லிட்டு அந்த பயிற்சி நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், மாலை ஒன்று போட்டதும் உடனே எல்லாரையும் சாமி சாமி தான். ஓகே. ஸோ ஏன் எல்லாரையும் சாமின்னு கூப்பிடுறோம்? அப்போ இறைவன் என்ற ஒருவனை நாம் எல்லார்கிட்டையும் பார்க்கணும். இப்போ நம்ம ஆசிரமத்தில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சாமி சாமி தான். ஏன்னா நம்ம மாலை போடல, விரதம் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம ஒரு பயிற்சியை மேற்கொள்கிறோம். நம்மளுக்கு நம்ம உணர்வோம், நம்மளுக்குள்ள தான் அந்த இறைவன் என்ற ஒருத்தர் இருக்கார், நம்மளுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயே இருக்காருன்றதுனால நம்ம எல்லாரையுமே சாமி சாமி. ஸோ இந்த மாலை போட்டப்போ மட்டும்தான் இப்போ நம்ம முழு நேரமும் இதில் இருக்கிறதுனால நம்ம முழு நேரமும் சாமின்னு கூப்பிடுறோம். பட் அதில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. அந்த மாலை போட்டதும் எல்லாரையும் சாமி சாமின்னு கூப்பிடுறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணக்கூடாது, முடி வெட்டக்கூடாதுன்ட்டு கட்டுப்பாடு என்று சொல்றாங்க. ஏன் அந்த கட்டுப்பாடு வச்சிருக்காங்கன்னா, காட்டுக்குள்ள போகும்போது அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை மேனேஜ் பண்றதுக்காக முடி இருந்ததுன்னா அந்த பனி இறங்குறதுலாம் இறங்காது. அது ஜென்ரல். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு அடுத்த எதிர்பாலினத்தை எது ஈர்க்கும்? சீக்கிரம். ஓகே. ஸோ நான் ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு ட்ரிம்மாக நல்லா மேக்கப் பண்ணி நல்லா ப்ராப்பராக க்ரூம் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய எதிர்பாலினத்தை ஆட்டோமேட்டிக்காக ஈர்க்க. அதே நான் முடியெல்லாம் வெட்டாமல் ப்ராப்பராக க்ரூம் பண்ணாமல் தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு நகெல்லாம் வளர்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா எப்படி இருக்கும்? பெண் விரும்புவாள நம்மள. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள், முனிவர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, கடும் தவம் செய்யும்போது அவங்கள ப்ராப்பராக தாடியெல்லாம் வளர்ந்து புற்றை ஏறிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நகமெல்லாம் வளர்ந்து சுருண்டுக்கிட்டு இருக்குமா, பார்க்குறது அவ்வளோ கொடூரமாக இருப்பாங்க. பார்க்க யார்கிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க.
அப்படி இருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி இருந்தாங்க? அவங்களும் அவ்வளோ பெரிய மகான்கள் சித்தர்கள். இப்படி ஒரு செகண்ட்ல நினச்சிருந்தாங்க அவங்கள அழகாக மாற்றிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒளியா சித்து வேலை பண்ணுறவங்களுக்கு அவங்கள அழகாக காமிச்சிக்க முடியாது. ஆனால் ஏன் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க? ஏன்னா எதிர்பாலினத்தை வந்து நான் தேவையில்லாமல் ஈர்த்திடக்கூடாது என்றதுக்காக. இதே தான் இந்த சபரிமலையில நம்ம என்ன பண்றோம்னா, அந்த மாதிரி முடியெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் இருக்கும்போது எதிர்பாலினத்தை ஈர்க்கப்பட மாட்டோம். அதே மாதிரி எந்த ட்ரெஸ் என்னாலும் பிடிக்கும். இப்போ வந்து எல்லாரும் ஆஃபீஸ் போகும்போது ஷூ போட்டுக்கிறாங்க, பேண்ட் ஷர்ட் நார்மலாக போகிறாங்க. பட் அப்போல்லாம் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா பிளாக் ட்ரெஸ் தான் போடுவாங்க, இல்லை ப்ளூ ட்ரெஸ் தான் போடுவாங்க. வேறு எந்த ட்ரெஸ்ஸை மேலே துண்டு கம்பல்சரியாக போடுவாங்க, செருப்பு போட மாட்டாங்க, வெறும் காலில் நடப்பாங்க. ஸோ அந்த பழக்க வழக்கங்கள் மறுபடியும் துணியில் ஏன் வந்ததுன்னா எளிமை. ஓகே, 2 செட்டு தான் இருக்கு, அதையே அவங்களே துச்சிக்கணும், அவங்களே போட்டுக்கணும். அது எளிமையை வந்து காமிச்சு கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருமுடி கட்டுறது, அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் குளிக்கிறது, அதெல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இருமுடி கட்டுறதுல வந்து ஒரு மாபெரும் ரகசியம். ஸோ அது ஏன் வந்து அந்த தேங்காயில் இருக்கிற சின்ன ஓட்டையை போடுறாங்க? ஏன் தேங்காவை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க பார்ப்போம். வேற எதுல வேணாலும் கட்டலாம். இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு டப்பாவில் கூட இப்போ நெய்யை போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அது ஏன் தேங்காய்னு வச்சாங்க? உடையாதுன்றதுக்காக. அப்போ நம்ம கிட்ட இருக்கிற இப்போ பிளாஸ்டிக் டப்பா இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாயே உடையாது. அந்த காலத்துல மேபி இப்போ மாத்திட்டு இருக்கலாமே. தேங்காய்னு ஏன்னு வச்சாங்கன்னா அதுக்கு மட்டும்தான் அந்த முக்கண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. 3 கண்ணு இருக்கு. வேற எந்த பழத்துலையோ இல்லை காயிலையோ அந்த 3 கண்ணுன்றது ஒரு விஷயம் இல்லை. 2வது இந்த வெளிப்புறம் இருக்க ஒரு ஓடு இருக்கு தெரியுங்களா, அதுதான் வந்துட்டு நம்மளுடைய மனம் என்று சொல்லப்படுது. ஓகேங்களா? அந்த மனமாகப்பட்டது அவ்வளோ கடினம். அதை தாண்டி உள்ள அந்த மனமாகப்பட்ட அந்த கடினமான ஒரு பொருளை நான் தாண்டி உள்ள போயிட்டேன்னா என்னுடைய ஆன்மா எப்படி இருக்குன்னா பரிசுத்தமா வெள்ளையா இருக்கும். என்னுடைய ஆன்மாவை நான் பரிசுத்தமான ஆன்மா, அந்த வெள்ளையா சுத்தமா இருக்கிற ஆன்மாவை நான் பார்த்தேன்னா எனக்கு அமுது கிடைக்கும். அதுதான் அந்த தேங்காய் தண்ணி ஸ்வீட்டா. ஸோ நான் வந்து அமுதுண்டு எக்காலமானாலும் வாழலாம். அதுதான் அந்த தேங்காவுடைய தத்துவம். அப்போ அந்த தேங்காயிலேருந்து அப்போ நான் அந்த அமுதை எடுத்து நெய் ஊற்றி எடுத்துட்டு போறேன்னா அது என்ன ரகசியம்? இந்த மனமாகப்பட்ட ஓடை தவம் இருந்து கலைத்து அதுக்குள்ள பரிசுத்தமான ஆன்மா. ஓகே, ஆன்மாவை அடைஞ்சன்னா அந்த பரம்பொருள் எனக்கு எப்படி இருக்கான்? என்னைக்குமே அழிஞ்சு போகாத நெய்யா இருக்கு. கடவுள் நெய் வந்து கெட்டு போகுமா? பார்த்துருக்கீங்களா நெய் கெட்டு போனதை? கெட்டு போகாது. பால் கெட்டு போகும். பால்லேருந்து வர தயிர் கெட்டு போகும். தயிர்லேருந்து வர வெண்ணெய் கூட இதுவாயிடும். வெண்ணெயிலேருந்து வர நெய் மட்டும் எப்படி கெட்டு போகும்? ஏன் நெய் மட்டும் கெட்டு போகாது? வாங்கி நெய்யை வந்துட்டு சுத்தமான, நான் சொல்றது கடையில் வாங்குற கெமிக்கல் நெய் இல்லை, சுத்தமான மாட்டு பாலில் வாங்கின நெய்யை பதப்படுத்தி வச்சோம்னா கரெக்டா கெட்ட போகாது. இது கடைசி நிலைன்றதால அது கெடலையும். அந்த மாதிரி தான் பரம்பொருள் என்ற இறைவன் என்றும் நிலைத்தவன். மனம் என்ற ஓடை உடைத்து ஆன்மான்றதை பிடிச்சன்னா நான் வந்து என்னுடைய பரம்பொருள் என்ற இறைவனை வெற்றி கொள்ளலாம். அதுதான் அந்த தேங்காவுடைய தத்துவம். அதை வந்து இருமுடியா கட்டணும். முன்முடி வந்து இறைவனுக்கு, பின்முடி வந்து எனக்கு. காட்டுப்பாதையில போறதுனால எடுத்துட்டு போறோம். காடு ஃபுல்லா நடக்கணும். அப்ப அந்த காலத்துலலாம் 48 மைல் நடப்பாங்க, காட்டுல நடப்பாங்க. இப்பெல்லாம் வந்து சின்ன பாதை எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் பெரிய பாதை தான் மெயினா இருந்துச்சு. ஸோ காட்டுல நடக்கும்போது சரணகோஷம் போடுறாங்க. ஏன் அந்த சரணகோஷம்? இறைவனை வேண்டி நம்ம போடுவோம். அதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோல பார்த்துருக்கோம். சரியை கிரியை. ஓகே, இதுக்கு முன்னாடி அவன் பண்ணதெல்லாம், பக்தி பண்ணதெல்லாம் சரியே இல்லை, போயிடுச்சு. இருமுடியை தூக்கி தலையில வச்சுட்டான். அதை ஏன் தலையில வைக்கிறான்றது இன்னொரு 2வது ரகசியம் இருக்கு. நம்ம உடல்லையே எந்தான் உடம்புக்கு சிரச பிரதானம், புனிதமானது தலைதான் சொல்றாங்க எல்லா இடத்துல. அதனாலதான் இருமுடியை தலையில வச்சு எடுத்துட்டு போறோம். கையில வச்சியோ இல்லை கூடக்குள்ள வச்சு எடுத்துட்டு போகல, இல்லை இடுப்புல கட்டிக்கிட்டு எடுத்துட்டு போகல, இந்த தோல்ல வச்சு எடுத்துட்டு போகல. இப்ப ஸ்டைல் வச்சு கொஞ்சம் பேர் தோல்லையே வச்சு நடக்கிறாங்க. ஓகே, ஆனா இதை எடுத்து தலையில சிரசில வச்சுக்கிட்டு காட்டு வழியா நடந்து போகும்போது சரணகோஷம் போகும்.
வச்சிருப்பாங்க. எல்லாம் அது சரணகோஷம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போட மாட்டாங்க, குரூப்பாக போடுவாங்க. குரூப்பாக நடப்பாங்க, குரூப்பாக போடுவாங்க. ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, இந்த காட்டு வழியில் போகும்போது காட்டு மிருகம் வந்துடும், சரணகோஷம் போடும்போது பயந்து வந்து ஒதுங்கிடும். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. சரணகோஷம் கும்பலாக போடும் பொழுது பக்தியில் இருக்கிறவங்கள உத்து நோக்குனீங்கன்னா, உத்து பார்க்கும்போது பஜனைங்க பண்ணுவாங்க, பஜனைகளோ பாடல்களோ பாடுவாங்க. கூட்டு பிரார்த்தனைன்னு ஒன்று பண்ணுவாங்க. எதுக்கு அந்த கூட்டு பிரார்த்தனைன்னு ஒரு விஷயம் இருக்கு? எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை நோக்கி பண்ணும் பொழுது அதுக்கு சக்தி அபரீதமா இருக்கும் நன்று. ஓகே, அதனாலதான் அந்த கூட்டு பிரார்த்தனை. இப்போ ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா எல்லாரும் இருந்தது ஒரு 10 பேர் வந்து ஒரே நோக்கத்தை நோக்கி ப்ரே பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த வந்து அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லுவாங்க. அதாவது தட் இஸ் த பவர் ஆஃப் ஹியூமன் மைண்டு. ஸோ இப்போ ஒன்றா சரணம் போடுறதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனம் லைக்கும் ஒருநிலைப்படும். அதுல 2 பயன் இருக்கு. அந்த ஓடுன்ற மனம் ஒடுங்குது, உடையுது, கரையுது, என்னன்னாலும் சொல்லிக்கலாம். இந்த கூட்டா பிரார்த்தனை சொல்லிக்கிட்டே சரணகோஷம் கத்தி சொல்லிக்கிட்டே போகும்போது கரெக்டா. 2வது, நீங்க நடக்கிற பாதை கடினமான பாதை உங்களுக்கு வந்து கடினமா தெரியாது. அதனாலதான் அந்த சரணகோஷம் போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 18 படி நீங்கள் சொன்ன மாதிரி சரணகோஷம் போட்டு சபரிமலைக்கு வந்துட்டாங்க, பம்பால குளிக்கிறாங்க, எழுந்துக்கிறாங்க, சின்னப்பாதை ஏறுறாங்க. 18 படி. 18 படிகள் வந்து உங்களுடைய குணங்கள், காமம், குரோதம், அந்த மாதிரி 18 குணங்கள். 18 குணங்களையும் நான் ஏன் ஏறி போனோம்? 18 குணங்கள் இருக்கு போகணுக்கு, அதை கடந்து வரணும்னா ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு அதுக்குள்ளே போயிட்டு வரவே வைகுண்ட வாசல் எல்லாம் அதுக்குள்ளே போகிறோம். அதுக்குள்ளே போயிட்டு அப்படி கிராஸ் பண்ணிட்டோம்னா 18 குணங்களை தானா அப்படி சொல்லிடலாம். அதையும் படிக்கட்டா வச்சாங்க. அந்த தத்துவம் என்னன்னா, நான் 18 குணங்களையும் கீழே அடக்கிடணும். எனக்கு இருக்கிற 18 குணங்களையும் நான் வந்து அந்த ஆணவம், கண்மம், மாயை, ஆசை, என்ன குணங்கள் இருக்க எல்லாத்தையுமே வந்து நான் வந்து உங்க கீழே என் கால் கீழே நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? கொண்டு வந்துட்டு நான் மேலே வந்து உன்னை பார்க்கும் பொழுது, இல்லை மேலே ஏறிட்டுனா அந்த 18 குணங்களையும் அடக்கிட்டு நான் மேலே வந்துட்டேன்னா நான் தான் தத்துவமசி. தத்துவமசின்னா என்ன? நீ அதுவாக இருக்கிறாய், நீ இறைவனாகி விட்டாய். அப்போ இந்த 48 நாள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற பயிற்சி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்க நடந்து இருமுடி கட்டி எல்லாம் பண்ணிட்டு வந்து கடைசியில என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இறைவனாக ஆகிறீர்கள். ஆனா நம்பால் என்ன பண்றான்? பார்க்கறான், குயில அடிச்சு தள்ளிட்டு போறான், நேரம் கீழே வர மாலையை கட்டுறான், பாட்டில் எடுத்து ஓபன் பண்ணி உட்காந்துக்கிறான். ஓகேங்களா? அவனுக்கு என்னன்னா 48 நாள் வேலை முடிஞ்சிச்சுப்பா, அடுத்தது ஓபன் பண்ண பாட்டில் வா எடு, ஒரு 2 கிலோ சிக்கன் சொல்லு, மட்டன் சொல்லு, ஒரு கடா வெட்டு, அப்படியே போயிட்டான். ஆனா அந்த காலத்துல வச்சது ஒரு தத்துவம். இதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்மளுடைய முன்னோர்கள் மிகப்பெரிய அறிவாளிகள். அவங்க இதையெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. இதை எல்லாமே தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டோம். ஓகேவா? இந்த இருமுடிய கூடமே குரு மட்டும் தான் இறக்கி வைக்க. ஆமா, ஏன்னா அந்த இறைவன் என்ற ஒரு பொருள் அந்த இருமுடிகளை முன்முடியில வச்சிருக்குங்க தெரியுங்களா? அந்த இடத்துல வந்து குருவுக்கு இருக்கிற முக்கியத்துவம் ரொம்ப அதிகம். இந்த சபரிமலை போற கிராண்ட்ல அந்த குருசாமி என்ற ஒருத்தருக்கு வந்து முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் அங்க கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குரு இல்லாம உன்னால இறைவனை அடைய முடியாது, நீ இறைவனாக முடியாது. எந்த நம்ம சம்பிரதாயத்துல பார்த்தாலும் சபரிமலையில இருக்கிற சம்பிரதாயம் மாதிரி வேற எங்கேயுமே இல்லை. கிளியரா வடிச்சு வச்சிருப்பாங்க. நீ 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 நார்மல் மனிதன்ல இருந்து எப்படி இறைவன் ஆறதுன்ட்டு கிளியரா அந்த சபரிமலை இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. குருசாமியா குருசாமி அங்க இருக்க நம்ம பின்னாடி டெமோச்சிக்கலாம்னு வச்சுக்கிறது. ஓகே, குருசாமி மரியாதை கொடுக்கறது இல்லை. அதெல்லாம் இப்போ வந்து நிறைய அந்த மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா அதுக்கு தான் அங்கே குருசாமின்ற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. குருசாமி இல்லாமல் தனியாக வந்து போகக்கூடாது சபரிமலை கொடுத்துருவாங்க. இப்போ எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டாங்க வழி தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் அப்பெல்லாம் வந்து குருசாமி இல்லாமல் போகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் குருசாமி சொல்றபடி தான் செய்யணும். ஏன்? அவர் தான் வழிகாட்டி. அவர் தான் மனிதனை இறைவனாக மாற்ற தெரிந்த வழிகாட்டி. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடின்
தொலைந்திருப்பேன்.